எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிவெஞ்ச் ஓட நெக்ஸ்ட் பார்ட் தான். ஓகே. நம்ம இப்போ வந்து நேரா நெக்ஸ்ட் பார்ட்குள்ள போலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணா டே தான் கிச்சனில் நின்னு சமைச்சிட்ருக்கான். ஸோ வந்து அப்படியே சமைச்சிட்ருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சாச்சு. ஜெமனுக்கு இதெல்லாம் குடுத்துடலாம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைட் திரும்புறான். ஸோ அப்போது அங்கே வந்து ஒரு குட்டி கப் இருக்கு. அந்த குட்டி கப்பு எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய கிண்ணத்துக்கு பின்னாடி, ஒரு ஜாமானுக்கு பின்னாடி அது ஒளிஞ்சிருக்கு. ஸோ அத அவன் ஒரு சைட்லேருந்து பார்த்தோன்னே, அத வெளியில எடுக்குறான். அத வெளியில எடுத்தா, அது வந்து ஜின்னோட குழந்தையோட கப்பு அது. ஸோ அத பார்த்தோனே அவனுக்கு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அவன் அந்த அப்படியே கப்ப பார்த்துட்டே என்னதான் சங்குக்கு நான் சொன்னாலும், அவங்க போனதில எனக்கு விருப்பமே இல்ல. ஜின்னையும் குழந்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த குட்டி குட்டி கையில் எப்போ பார்த்தாலும் மூஞ்சில அடி அடின்னு அடிக்கிறது, கிளு கிளுன்னு கிள்றது. வீடே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் மாறிடுச்சு. நம்ஜுன் மாறிட்டான், யுங்கி மாறிட்டான், ஜேயோப்பும் ஃபெலிக்ஸும் என் முன்னாடி நடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். இதெல்லாம் இப்படி மாறும்னு இருந்துச்சுன்னா எதுக்கு இதெல்லாம் நடக்கணும்? எனக்கு குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. யுங்கிக்கிட்ட என்ன தான் பேசினாலும் அவன் காதலே வாங்கவும் மாட்டேங்கிறான். ஜிமன் ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன தான் பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் ஜின் இங்கே இருந்திருந்துருக்கலாம் குழந்தையோட. நம்ஜூன் கொஞ்சமாக சந்தோஷமாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அப்படியே அந்த சமையல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு அவன் ஒரு ட்ரேயில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நேராக ஜிம்மனோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு பார்த்தா ஜிம்மன் இன்னுமே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் ஜிம்மன் அப்படியே தட்டி எழுப்ப ரொம்ப பொறுமையாக எழுப்புறான். ரொம்ப பொறுமையாக தட்டி எழுப்புறான். ஸோ இப்போ ஜிம்மன் என்ன ஆச்சுட்டே? என்ன டேய், மணி என்ன தெரியுமா? எந்திரி சாப்பிட்லாம். டே கொஞ்ச நேரம் தூங்குவா. நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. டிஸ்டர்பன்ஸா? என்னது? இதோ டேய், குழந்தைய போய் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? நான் அப்படி சொல்லலை. நைட் ஃபுல்லாக ஒரு மாதிரி தனியாக வேறு தூங்கினா. ஏன் என்னை கூப்பிட வேண்டியதானே? நான் இங்கே படுக்கிறனாலும் வேண்டாங்கிற. அப்போ உனக்கும் தூக்கம் இல்லாமல் போயிருக்கோண்டா. இப்போ நான் தூங்கி என்ன அடுத்த நாட்டையா போய் பிடிக்க போகிறேன்? சரி, கொஞ்சமாக எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப தூங்கு. இல்லை, நல்லா தூக்கம் இருக்குது இப்போ. நான் ஜிமன் இப்போ நான் தூங்கணும் ப்ளீஸ். கொஞ்சமாக சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எட்டே வந்து ஜிமன் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ரூம் டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா யுங்கி தான். ஸோ அப்படியே வாசலில் நின்றுட்டு டேங் என்ன யுங்கி அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஜிமன் யுங்கினோடனே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். தூக்கத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து யுங்கி தான் ஒரு 2 டேஸ்க்கு நீ வெளில போகிற மாதிரி இருக்கும். ஏன்? நீ வா பேசணும். சரி, இப்போ நான் வரேன். வா, சீக்கிரம் வா. சரி வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யுங்கி அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் ஜிம்முன்னு எழுப்ப வரான். ஸோ அவன் எந்திரிச்சு ஜிம்முன்னு வந்து யுங்கி போகிறதே பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவன்கிட்ட இப்படியே இரு சரியா? வேறு என்ன பண்ண சொல்கிறா? சரி இந்தா சாப்பிடு. இல்லை எனக்கு வேணாம். சாப்பிட்றா. உனக்கு சாப்பிட்றியோ இல்லையோ, வயிற்றுல இருக்க குழந்தைக்காக சாப்பிடு. கொடுங்க கொடுங்க. எல்லாருக்கும் குழந்தை மேலே மட்டும்தான் ஆசை, பாசம் எல்லாம். ஆமாண்டா, உன் மேலே இல்லாமல் தான் இப்போ நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். ஆளை பாரு, பேசுகிறான் பெரியவன் மாதிரி. சரி சரி சாப்பிட்றேன், ரொம்ப கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே யுங்கி போன சைடே பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கான். தேவங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மன் எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அவன் போனோடனே நேராக போய் யுங்கியை தான் பார்க்குறான். இப்போ யுங்கி டேங் ம் அவனுக்கு சின்ன வேலை இருக்கு வெளில. அதுதான் முன்னாடியே சொன்னியே என்னன்னு சொல்லு. நீ கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்கும். 2 நாள் ஆகும். 2 நாளா? என்ன யோசிக்கிற? இல்லை ஜிமன் இப்போது 9 மந்த்ஸில் இருக்கான். விட்டுட்டு எப்படி போக முடியும்? ஏன் வீட்டில் யாருமே இல்லையா? வீட்டில் யார் இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அவனை பார்த்துக்கிறேன்னா சொல்லு, நான் வேணா போகிறேன். டேங் எனக்கெல்லாம் தேவையில்லை யுங்கி. நீ பார்த்துக்கிறேன்னா சொல்லலைன்னா நான் போக மாட்டேன். டேய் உன்னை தாண்டா வரணும்னு சொல்கிறாங்க. அதாண்டா சொல்கிறேன், நான் போகிறேன். ஆனால் நீ ஜிம்மனை பார்த்துப்பியா? வெறும் 2 நாள் தான். 2 நாள் பார்த்துக்கடா ப்ளீஸ். உனக்கு அவன் மேலே அப்படி என்னடா கோவம்? ஏன் உனக்கு என்னன்னு தெரியாதா? எனக்கு என்னன்னு தெரியும், ஆனால் உனக்கு அவன் வழி புரியல. ஏண்டா உனக்கு ஏன் வழி புரியலையா? சரி விடு, நீ 2 நாள் பார்த்துக்கிறேன்னா சொல்லு, நான் போகிறேன். சரி ட்ரை பண்ணுறேன். ட்ரைலாம் இல்லை, பார்த்துக்கணும். டாங் ட்ரைலாம் இல்லை, பார்த்துக்கணும். பார்த்துக்கிறேன்னா சொல்லு. சரி பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. ஓகே குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே நேராக போய் ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் என்னாச்சுட்டே? இங்கே பார், இதெல்லாம் வந்து நைட் சாப்பிட வேண்டிய டேப்லெட்ஸ், அப்புறம் இது காலைல சாப்பிட வேண்டியது. இதெல்லாம் என்னாச்சு சொல்கிறேன் கீழே. இதெல்லாம் மத்தியானம் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன். அண்ட் உனக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறதெல்லாம் அக்காட்ட சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக குளிச்சிரு. அண்ட் நைட்டு தூங்க முடியலன்னா ஃபோன் பார்க்காத, ஜஸ்ட் புக் படி, ஓகேவா? அப்புறம் வேறு என்ன, மியூசிக் கேளு. அண்ட் ஒழுங்காக டயத்துக்கு எந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தூங்கிக்கோ, பிரச்சனை இல்லை. அப்புறம் சொன்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிடு. வேகமாக நடக்காத, தனியாக எங்கேயும் போகாத, மாடிப்படி பார்த்து இறங்கு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகும்போது எதையாவது பிடிச்சிட்டு போ, தண்ணியில் வலிக்கிடாத. அப்புறம் இரு 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 என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ மனப்பாடமாக அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லை ஜிமன், யுங்கி என்னை வந்து வெளில போக சொல்லியிருக்கான். ஒரு 2 டேஸில் நான் திரும்ப வந்துடுவேன். 2 டேஸ் பார்த்துக்கோ, ஓகே? 2 நாள் தானடா, அதுக்கேன்டா அப்படி மனப்பாடம் பண்ணிகிட்ருக்க? ஏன் நான் என்னை பார்த்துக்கிட்டதே இல்லையா? அது வேற இது வேற, எல்லாம் ஒன்று தாங்க சார், போங்க. சரி ஓகே பார்த்துக்கோ. போடா பார்த்துக்கிறேன். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்படி கிளம்பும்போது ஜிம்மனும் பின்னாடியே வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்கிறதுக்காக நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே பாய்ன்னு சொல்லிட்டு போக ஜிம்மன் அப்படியே திரும்புகிறான். திரும்பி பார்த்தா பின்னாடி யுங்கி தான் நின்றுட்டுருக்கான். யுங்கியும் ஜிம்மனும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிறாங்க. யுங்கி அப்படியே ஜிம்மனை டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஸோ இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி. ஜிம்மன் யுங்கியை கண்ணை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு யுங்கிட்ட போய் பேசணும் போல இருக்குது. ஆனால் யுங்கி கிட்ட போனால் போயிடுவாங்கிறது தெரிஞ்சு அவன் அப்படியே எங்கேயே நின்றுட்டுருக்கான். அப்போது லைட்டாக குழந்த வயிற்றில் உதைக்கிறது தெரியுது. ஜிம்மன் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே யுங்கியை பார்த்துட்ருக்க. யுங்கி வயிற்று தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் எந்த ஒரு பதில், எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவன் ஃபேஸில் இல்லை. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க யுங்கி அங்கேருந்து போயிடுறான். ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு திரும்ப போய் பேசுவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான். பட் ஆனால் அவனால் எந்த இதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. அவன் அப்படியே தான் உட்காந்துருக்கான் ஹாலில். ஸோ சொன்ன மாதிரியே வந்துட்டு அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்கலாம் ஜிம்மனுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்கணும், என்னென்ன ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனானோ ஒன்றும் மாறாமல் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அவனும் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அங்கேருந்து நம்ஜன் தான் வரான். ஸோ நம்ஜன் வந்து நேராக அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட திரும்பியும் ஃபோனை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போது ஜிம்மன் தான் நம்ஜன் சொல்லு ஜிம்மன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. நம்ஜுன், நான் ஒன்று கேட்கவா? கேளு. உனக்கு கண்டிப்பாக ஜின்னு இருக்க இடம் தெரியும்.
எங்கே இருக்காங்க? ஆ இல்லை, உனக்கு கண்டிப்பாக ஜின் இருக்க இடம் தெரியும்ல, எங்கே இருக்காங்க? ஏன்? எனக்கு தெரியாது. இல்லை இல்லை நம்ஜுன், இல்லை ஜிமன், எனக்கு தெரியாது. உண்மையாகவே சொல்கிறேன் நம்ஜுன். எனக்கு அவங்கள பார்க்கணும், குழந்தைய ஒரு தடவை பார்க்கணும், அதுக்காக தான். புரியுது, ஆனால் எனக்கு சத்தியமாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. என்னால் ட்ரேஸ் பண்ண கூட முடியல. ஆ முடியலையா? ம் முடியல. நான் எவ்வளோ நினச்சாலும் அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியல. ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். ரொம்ப தூரம், ரொம்ப ரொம்ப தூரம். நம்ஜுன், நான் அந்த மாதிரி கஷ்டப்படுத்த கேட்கல. புரியுது ஜிமன், நீ ஏன் கேட்டேன்னு. ஆனால் இதான் உண்மை. வாய்ப்பில் பார்க்க முடியாது. சரி, ஓகே. ஜிமன், ஆ யுங்கி உன்கிட்ட பேசுகிறதே இல்லையா? அதெல்லாம் இப்போ இதுக்கு விடு. இல்லை, நீ சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். இல்லை நம்ஜுன், அதெல்லாம் வேணாம். அவனுக்கு பேசத்தோன்னா பேசட்டும், இல்லைன்னா இருக்கட்டும், பரவாயில்ல, பார்த்துக்கிறேன். பழகிருச்சு, இவ்வளோ நாள் பழகிட்டேன். இங்கே பார், கூட இருந்துட்டு பேசாமல் இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ என்ன பண்ணுறது? விடு, பார்த்துக்கலாம். இல்லை ஜிமன், அது அவனுக்கு கோவம் கொஞ்சம் அதிகம், அதனால தான் அவன் அப்படி இருக்கான். தப்பாக நினச்சிக்காத அவனை. நான் அவனெல்லாம் தப்பாக நினச்சிக்கல நம்ஜுன். தப்பெல்லாம் என் சைடுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே விட மாட்டேங்கிறான். எப்போ போனாலும் மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறான். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் என்ன கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். பேசவே விட மாட்டேங்கிறான். யுங்கின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அங்கேருந்து போயிடுறான். ஏன் இது வரைக்கும் குழந்த நகர்றப்போ இல்லை, சும்மா கூட அவன் வயதை தொட்டும் கூட பார்த்ததில்ல. என்னால் என்னையும் சொல்ல முடியும், அவன் எத்தனை வாட்டி என்னை பார்த்துருக்கான், என் வயிறை பார்த்துருக்கான்னு. அந்தளவுக்கு அவன் என்னை தள்ளி வச்சிட்டான். நானும் காரணம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ கோபமாக இருக்க அளவுக்கா? அதாண்டா சொல்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம். நம்மளா போய் பேசணும்னு நினப்பான், ஆனால் பேச விட மாட்டான். பேச விடாட்டி நான் எப்படி பேசுறது? என்னாச்சு? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்கவங்க ஃபுட்பால் விளையாண்டுட்ருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, சாப்பிட்டல்ல? சாப்பிட்டேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே, ஏதாவது வேணுன்னா சொல்லு. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஒரு மாதிரி மண்டையாடிட்டுருக்கான். ஸோ அப்படியே தான் அந்த 2 நாளும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜிம்மனோட கேர் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வீட்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் இருக்குது. நம்ஜுன் அவனே கேர் பண்ணிக்கிறதில்ல. அண்ட் யுங்கி சுத்தமாக ஜிம்மன் பக்கம் திரும்பியே பார்க்குறதில்ல. டேவும் கேட்குறப்பெல்லாம் அதோ பார்த்துட்ருக்கேன், இந்த வேலையில் இருக்கேன், அந்த வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி மழுப்பிட்டு இருப்பான். ஜிம்மனும் ஏதோ வரலடா, அதோ வந்தான் இதோ வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிகிட்ருப்பான். இப்படியே இந்த 2 டேஸும் ஸ்கிப் ஆக இப்போ ஜிம்மனும் டேயாங் தான் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மன், என்ன டே
போன வேலைலாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன். என்னது? இங்கே க்யூட்டா ஒரு பொம்மை இருந்துச்சு. எனக்கு அத பார்த்தோனே வாங்கணும் போல தோணுச்சு. என்ன இவ்வளோ வயசாகி நீ பொம்மை வச்சு விளையாண்டுட்ருக்கியா? டேய் எனக்கு இல்லடா, குழந்தைக்கு. இன்னும் பொறக்கவே இல்லையா, அதுக்குள்ளே பொம்மை வாங்க ஆரம்பிச்சிட்டாராம். பொறந்தா தான் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லையே. நாங்கள் பிறக்கறதுக்கு முன்னாடியே வாங்கி அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வைங்க, அடுக்கி வைங்க. யார் வேண்டான்னா? சரி, எப்போ வருவ? ஒரு 2 to 3 ஹார்ஸில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்னா இங்கே டிராஃபிக்காக இருக்குடா. இதோ என் ஃபோன் வேற ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னது ஆடுதா? அதாவது சார்ஜ் இல்லைடா. ஓ, அப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுமா? கன்ஃபார்ம் ஆகிடும். சரி, நான் நேராக வந்து வீட்டில் பார்க்குறேன். பாய். சரி பாய், சீக்கிரம் வா, பத்திரமா வா. சரி ஓகே, பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிம்மன் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு நடந்துட்டுருக்கான். அப்படியே நடந்துட்டு யுங்கியோட ரூம்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே யுங்கியோட ரூம் வாசலை திறந்துட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக வந்து அப்படியே எப்படி இருந்துச்சோ இன்னும் அப்படியே தான் இருக்குது. அங்கே வந்து அவனோட குட்டி குட்டி மெமரிஸ்லாம் அவனுக்கு அப்படியே திரும்ப திரும்ப வருது. அவனும் யுங்கியும் சண்டை போட்டது, திட்டிக்கிட்டது, அப்பப்போ கொஞ்சிக்கிட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே பொறுமையாக அப்படியே இந்த ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பொறுமையாக போய் அந்த பெட்டில் உட்கார்றான். பெட்டில் உட்காரும்போது ஜிமனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. அவன் கண்லேருந்து அப்படியே கண்ணீராக கலங்கி வருது. ஸோ அப்படியே அதை லைட்டாக தொடச்சிக்கிட்டே அந்த பெட் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக தடவி கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக அந்த பெட்டில் படுத்துக்கிறான். ஸோ அப்படியே படுத்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் திரும்ப ஒன்ஸ் அப்படியே பார்க்க கொஞ்ச நேரத்தில் அவனை அறியாமையே அவன் அப்படியே தூங்கிடுறான். இப்போது கையில் இருக்க ஃபோன் திடீர்னு ரிங் ஆகுது. அந்த ரிங் ஆகிற வைப்ரேஷனில் ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டு எந்திரிக்க, அதாவது நார்மலாக நம்பரில் வரனால அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். பட் அது ஒரு நார்மல் ரேண்டம் கால் தான். ஸோ ஜிம்மன் அதை வச்சுட்டு அப்படியே அந்த ரூமை திரும்ப ஒன்ஸ் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அப்படியே ஒரு வேகத்தில் எந்திரிக்கும் போது அவன் எந்திரிச்ச வேகத்தில் ஒரு மாதிரி அவனுக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது. அவன் அப்படியே வயிறை பிடிச்சிட்டு பெட்டுக்கு கீழே உட்காந்துடுறான். ஸோ தரையில் உட்காந்துட்டு ஆ ஆ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிறை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வலியில் கத்திகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு பனிக்குடம் உடைய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அவன் அப்படியே ஃபோனில் வேக வேகமாக டேவுக்கு ஃபோன் பண்ணால் டேவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி டேவுக்கு 2 வாட்டி கால் பண்ணிவிட்டு யுங்கிக்கு கால் பண்ணுறான். யுங்கிக்கு ஃபுல் ரிங் போகுது. பட் அவன் காலை எடுக்கவே மாட்டேங்கிறான். திரும்ப 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 அவன் யுங்கிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. இன்னொரு சைடு நம்ஜூனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நம்ஜூனுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. எப்படியாவது கீழே இருக்கவங்களையாவது கூப்பிட்டுலான்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். அப்படியே கீழே வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த பக்கத்துலேருந்து அவங்க தான், ஹலோ சார், என்னாச்சு? ஆ மே மேலே யுங்கி ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ அவங்களும் அப்படியே அங்கேருந்து வர கரெக்டாக டேங்கும் வரான். இவங்க பரபரப்பாக மேலே போகிறத பார்த்துட்டு, என்னாச்சு சார்? ஜிம்மன் சார் யுங்கி ரூம் சாருக்கு வர சொன்னார். யுங்கி ரூமுக்கா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனால் அங்கே அவனால் முடியாமல் தரையிலே படுத்துடுறான். இப்போ டேங் தான் உள்ள வந்துட்டு, ஜிம்மன் 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 டேங் டேங் வலிக்குது வலிக்குது டேங். இரு ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க, நீங்கள் போய் டிரைவரை கூப்பிடுங்க. சார் டிரைவர் போங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்துட்டு ஜிம்மன் அப்படியே தூக்கிட்டு அவன் அப்படியே கீழே வர அப்போன்னு பார்த்து உள்ளே யுங்கியும் வரான். ஸோ யுங்கி வரத டேங் பார்த்துட்டு, யுங்கி நேராக போய் கார் எடு, போ 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 வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே ஜிம்மனை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே ஜிம்மனை காரில் ஏற்றிட்டு போகிற வழியில் டேங் தான், ஜிம்மன் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் பேனிக் ஆகாத, நார்மலாக ப்ரீத் பண்ணு, நார்மல் ப்ரீத்
நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல. நான் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப்னு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அப்போ இந்த நாய்க்காவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஜிம்முனும் அப்படியே திரும்பி யுங்கியை பார்க்குறான். ஸோ டேங்க் என்னமோ ஒன்று மாதிரி புரியுது. ஸோ அவன் சரி நம்ஜூனுக்கு லைன் லைன் கிடைக்கல. சரி 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 ஓகே 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 நார்மலாக ப்ரீத் பண்ணு. நார்மல் ப்ரீத் பண்ணு. யுங்கி தயவு செஞ்சு சீக்கிரம் போறியா? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி அப்படியே வேகமாக போயிட்டுருக்கான். இப்போது நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவனை நேராக டெலிவரி வார்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அவன் உள்ளே போன உடனே டேங் அப்படியே யுங்கியை பார்த்து, ஜிமன் கால் பண்ணானா? பண்ணான். ஏன் எடுக்கல? நார்மலாக பண்ணுறான்னு நினச்சேன். எத்தனை வாட்டி பண்ணான்? 10 வாட்டி பண்ணுறவன் எவனாவது நார்மல் கால் பண்ணுவானாடா? இல்லடா அது யுங்கி, உன் கோவத்தை ஒழுங்கு மரியாதையாக ஒதுக்கி வச்சிரு, இல்லை நீ கண்டிப்பாக ஜிம்மனை இழந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே கோவத்தோடு அப்படியே நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே குழந்த பிறந்து அந்த அழுகிற சத்தம் கேட்குது. அப்போ தான் இங்கே டேங்க்லாம் மூச்சு வருது. டேங் அப்படியே திரும்பி யுங்கியை பார்க்க, யுங்கி மூதில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே நார்மலாக நின்றுட்டுருக்கான். அப்போது உள்ளேருந்து நர்ஸ் வந்து குழந்தைய கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வந்துட்டு டேங் கிட்ட கொடுக்க போக டேங் வந்துட்டு, டேய் வாடா இங்கே இவன்கிட்ட கொடுங்க. என்னங்க சார்? நானா? நீ தான் வாங்கு. அது வாங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸோ யுங்கியும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. இப்போ திடீர்னு எங்கேருந்து அந்த ஃபீல் வந்துச்சுன்னே தெரில. அவன் கையில் ரொம்ப சாஃப்டாக அதையும் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அவன் கையில் குட்டியாக ஒன்று, ரொம்ப குட்டியாக அவனை அப்படியே உரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ். அப்படியே அந்த அளவுக்கு அவன் மூஞ்சி அவனுக்கு தெரியுது. அப்படி ஒரு உருவம் இருக்குது. ரொம்ப குட்டியாக, ரொம்ப க்யூட்டாக, கண்ணை மூடிட்டு ரொம்ப சமத்து புள்ள மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து ஏதோ உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் போகும் மனசுக்குள்ளே. அப்போது அந்த சைட்லேருந்து டேங் தான், ஜிம்மன் எப்படி இருக்கான்? தேங்க் காட், நல்ல வேலை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்தீங்க. இல்லைன்னு வைங்க, குழந்தைய கூட காப்பாற்றிருக்கலாம், அவரை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க் வந்தது கேட்ட ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது. ஆனால் யுங்கி அதை அப்படியே கேட்டுட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாத மாதிரி இருக்கதை டேங் பார்க்குறான். ஸோ அவன் டாக்டரை பார்த்துட்டு, நாங்கள் உள்ளே போய் ஜிம்னை பார்க்கலாமா? நார்மல் வார்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம், நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ குழந்தைய அப்படியே நர்ஸும் வாங்கிட்டு போயிடுறாங்க. யுங்கிக்கு அப்படியே என்னமோ இப்போ தரையில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே குழந்தைய அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான். டேங் அப்படியே யுங்கியை பார்த்து, ஏண்டா அவங்க சொன்னதை கேட்டியா? அவன் 10 தடவை அவனுக்கு கால் பண்ணியிருக்கான்டா. ஃபஸ்ட் கால்லே நீ எடுத்துருக்கணும் யுங்கி. தயவு செஞ்சு சொல்கிறேன், உன் கோவத்தை ஒதுக்கி வை ப்ளீஸ். அந்த குழந்தைக்காகவாது. குழந்தைய நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுமோ அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன், ஆனால் அவனை கிடையாது. ஏண்டா? ஏன்? எதனால்? இங்கே பார், எனக்கு குழந்த ரொம்ப முக்கியம். மண்ணாங்கட்டி, அவன் இல்லைன்னா குழந்தையே இல்லை. எனக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்ல. யுங்கி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச நிறுத்திடுறான். டேங்கால் அதுக்கு மேலே பேச முடியல. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபெலிக்ஸ், ஜேஹோப் அண்ட் ஆரமும் வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ குழந்தைய பார்த்துட்டு எல்லோரும் அப்படியே குழந்தை கூட விளையாண்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மன் தான் அதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கான். பட் யுங்கி ஓரமாக உட்காந்து குழந்தைய பார்த்துட்ருக்கதை பார்க்குறான். ஆனால் ஒரு வாட்டியும் கூட நிமிர்ந்து அவனை பார்க்குற மாதிரி அவனுக்கு தெரியல.
அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அத அப்படியே ஃபீல் பண்ணிட்டு, இந்த பக்கம் ஃபேஸ திருப்பும்போது, டேவாங் அத பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கான். ஸோ இப்படியே ஒரு 2 to 3 டேஸ் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது குழந்தை வந்து யுங்கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ உள்ள வந்து ஒரு 2 ஸ்டெப் உள்ள எடுத்து வச்ச உடனேவே யுங்கி வந்துட்டு, "அம்ஜுன், என்னடா? ஒரு விஷயம் சொல்லணும்." "என்ன?" "இங்க பார், குழந்தைய நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் குழந்த கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும்." "சரி, அவன ரூமுக்கு வர சொல்லேன்." "தேவையில்ல. என் ரூமுக்கு யாரும் வர தேவையில்ல. என் ரூமை விட்டு வெளில போனவங்களாவே இருக்கட்டும். நான் வேணா அந்த ரூமுக்கு போய்க்கிறேன். நான் நைட்டு குழந்த கூட தான் இருப்பேன். ஒரு வேளை எனக்கு அந்த ரூமில் இருக்க பிடிக்கலனா, குழந்தை தூக்கிட்டு போய் என் ரூமில் வச்சுக்குவேன்." அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ டேவாங் வந்துட்டு, "ஆ, நைட்டு குழந்த பால் கேட்டால் தண்ணி குடுப்பியா?" "டேவாங், இல்லை கேட்குறேன்." "அப்போ நான் வேணா கொண்டு வந்து கொடுக்குறேன்." "ஏன்டா குழந்தை இப்படி பங்கு போடுறீங்க?" "நான் பங்குலாம் போடல டேவாங். குழந்தைய நானும் பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு கூட இருக்கலாம் விருப்பம் இல்லை. அதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மன் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். ஸோ அவன் நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்கான். ஃபெலிக்ஸை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே டேவாங் வந்து ஜிம்மனை பார்த்துட்டு, "சரி நீ வா, வந்து உட்காரு, பார்த்துக்கலாம்." அவன் அப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பான். சரி, நான் வந்து உனக்காக நிறைய சாப்பாடு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் அப்போ நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதான். ரொம்ப ஹெல்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அக்கா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் போயிட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இப்படி அவன் எடுத்துகிட்டு வந்த அதே நேரம் மேலேருந்து சத்தம் கேட்குது, குழந்த அழுவுற சத்தம். ஸோ ஜிம்முனால அங்கே உட்கார முடியல. அவன் அப்படியே எந்திரிச்சு போக ட்ரை பண்ணும்போது, இரு 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 நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு டேங் அப்படியே அழைச்சிட்டு மேலே வரான். மேலே வந்தா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி பார்க்குறான். ஆனால் சமாதானமே ஆகலை. இப்போ டேங் தான், "அது பண்ணுறவங்க பண்ணால் தான் ஒழுங்காக இருக்கும். குழந்தைய கொடு." "ஏன் நாங்களாம் பண்ண ஆகாதா?" "குழந்தைய குடுறா, அது பசியில் அழுவ போகிறான்டா." "என் பையன், எனக்கு தெரியும்." "சுங்கி, சரி இந்தா." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஜிம்மன் கிட்ட அப்படியே குழந்தைய வாங்கி கொடுக்குறான். ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு பார்த்துட்டே இருக்க, ஓகே ஓகே, நான் போகிறேன், நீ ரூமில் போய் பால் கொடு." "எங்கே குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க?" "ம், அவனா இங்கேருந்து ஓடி போகிறான்." "ஏய்." "குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறான்டா, வேணா நீ போய் உட்காந்து பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். ஸோ ஜிம்மனும் அப்படியே பொறுமையாக அவனோட ரூமில் போய் உட்காந்துட்டு பால் கொடுத்துட்ருக்கான். யுங்கி வந்துட்டு அந்த ரூம் வாசல்லேருந்து நின்றுட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான் குழந்தைய. ஜிம்மன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா குழந்தைய பார்த்துட்ருக்கான். இப்போ கூட நீ தப்பி தவறி கூட என்ன பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே குழந்தைக்கு பால்லாம் கொடுத்து முடிச்சுட்டு குழந்தைய அப்படியே தூங்க வச்சிடுறான். தூங்க வைக்க யுங்கி தான் அப்படியே நேராக உள்ளே போயிட்டு குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துட்டு குழந்தைய பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அப்படியே என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் குழந்தை கூடயே தான் இருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே டேங் வந்து ஜிம்மனை நல்லா பார்த்துக்கிறான். ஸோ சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவன் பார்த்துட்ருக்கான். அண்ட் டேங்க்கு இப்போது ஜிம்மனுக்கு அடுத்து குழந்த தான் அவனுக்கு எல்லாமே. குழந்தைய வந்துட்டு அவன் தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான், அவனோட குழந்த மாதிரி. ஸோ இப்படியே டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் டேங், ஒரு பக்கம் ஜிம்மன், ஒரு பக்கம் யுங்கி, இன்னொரு பக்கம் நம்ஜன் குடும்பமே சேர்ந்து அந்த ஒரு குழந்தைய தான் ரொம்ப நல்லா தாங்கி பார்த்துக்குது. இப்போது ஜேஹப்போ ஃபெலிக்ஸ் ரூமில் இருக்காங்க. அப்போது ஃபெலிக்ஸ் தான் அவனோட வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது ஜேஹப் வந்துட்டு அப்படியே பின்னாடி போய் ஃபெலிக்ஸை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அவனோட கழுத்துலேயே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப ஸ்டாப் பண்ணாமல் நான் ஸ்டாப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஃபெலிக்ஸ் அப்படியே ஒரு புக் எடுத்து அவன் வாயில் வச்சு ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன என்ன மாசா இருக்குது? ம், என்ன மாசா இருக்குன்னா, இந்த குடும்பத்தில் 2 குழந்த வந்தாச்சு, அடுத்து 3வது குழந்தை ஏன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீ என்ன படமாக எடுக்கிற? ஃபெலிக்ஸ், சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? டேய்,
கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன சும்மா தாண்டா வச்சிட்ருக்க நீ. அதுக்கு நான் பண்ண சொன்னதை நீ பண்ணியிருக்கணும். நீ பண்ணலை, அதனால் என்னால் முடியாது. ஃபெலிக்ஸ் புரிஞ்சுக்கடா. இங்க பாரு கோபி, என்னால் முடியாது. என் அண்ணன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான். அதனால நீ இதெல்லாம் நிறுத்தின மறுநாளே நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் சொல்ல ஜேகோப் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்கிறான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல. ஸோ ஃபெலிக்ஸ் வந்துட்டு, பார்த்தியா நீ பண்ண மாட்டல்ல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிகிட்ருக்கான். இப்படி இங்கே கட் பண்ணா இந்த பக்கம் ஜிம்மன் தான் குழந்த கூட விளையாண்டுட்ருக்கான். இப்போது யுங்கி அப்படியே நேராக உள்ளே வர அவன் அப்படியே யுங்கியை பார்த்துட்டு திரும்ப குழந்த கூட விளையாண்டுட்ருக்கான். ஸோ அப்படியே யுங்கி நேராக வந்துட்டு குழந்தைய தான் தூக்குறான். ஜிம்முக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே தூக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு நடந்துகிட்ருக்கான். ஜிம்முன்னு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிம்முன்னு அப்படியே யுங்கி யுங்கி யும் யும் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கான். பட் அவன் அங்கேருந்து ரூமை விட்டு வெளில போயிடுறான். ஸோ இதெல்லாம் அப்படியே டேங் வந்துட்டு ரூம்குள்ளே வரும்போது பார்த்துருப்பான். அவன் அப்படியே ஜிம்முனை பார்க்க ஜிம்முன்னு ஒரு குட்டி ஃபேக் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யுங்கி வந்துட்டு குழந்தைய டேங் கிட்ட கொடுத்துட்றான். டேங் நேராக போய் ஜிம்மன்கிட்ட கொடுத்துட்டு, டேங் தான் குழந்தைய தூங்கவை சரியா, அவன் பண்ணது எதையும் மனசில் வச்சுக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேங், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிட்ட சொல்கிறான். ஸோ டேங்கும் அப்படியே நேராக வெளில வந்துட்டு ஜிம்மனை தான் தேடுறான், யுங்கியை தான் தேடுறான். யுங்கியை தேடி அவன் அப்படியே கண்டுபிடிச்சி ஒரு சைடு இழுத்துட்டு வந்துட்டு, டேய் அறிவு இருக்கா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு கேட்குறேன். ஏன் என்ன என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டியா, ஏண்டா அவன் குழந்த கூட இருக்கும்போது எதுக்கிட்ட அப்படி தூக்கிட்டு வந்த, அது ஏன் குழந்த, அது அவனுக்கும் குழந்த தான், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. யுங்கி கட்டுப்பு ஏற்றுற பார்த்துக்க நீனு, நான் அவனும் கடுப்பெல்லாம் ஏற்றலை. ஏண்டா ஏன் இப்படி உனக்கு அவ்வளோ கோவம் அவன் மேலே, இன்னும் உனக்கு கொஞ்சம் கூட குறையிலையா, இவ்வளோ கஷ்டப்படுத்தியும். அவன்கிட்ட திரும்ப சொல்கிறேன், கஷ்டம் நானும் தான் பட்டேன்னு. ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட அவனை பேசவே விட மாட்டேங்கிற. ஏன் வாயில் நான் கொல்கட்டை வச்சுருக்கானா, கொல்கட்டை இல்லைடா, நீ தான் வாயை அடைச்சி வைக்கிற. என்னை பார்த்தா ப்ளம்பர் மாதிரி தெரியுதா, இங்கே பாரு, இங்கே உன்னோட இந்த பதிலுக்கெல்லாம் நான் இங்கே வரல. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன ஆச்சு உனக்கு, உனக்கு அவன் முக்கியம் இல்லையா? இல்லை. என்னது? ஆமாம், எனக்கு அவன் முக்கியம் இல்லை, எனக்கு குழந்த மட்டும்தான் முக்கியம். குழந்தைக்காக தான் அவனை வச்சுருக்கேன், இல்லைன்னா அவனை என்றைக்கும் அனுப்பிச்சிருப்பேன். டேய் 6 மாதம் குழந்தைய வச்சுட்டு என்னென்ன பேசிகிட்ருக்க நீ? 6 மாதம் குழந்தைங்கிறனால தான் பார்க்குறேன், இதை விட பெரிய பையனாக இருந்திருந்தான் இந்நேரம் அவனை தூக்கி வெளில வீசியிருப்பேன். யுங்கி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? நான் பேச வேண்டியதான் பேசிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை ஓங்குறான். ஸோ யுங்கி அப்படியே வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்படி எங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் யுங்கி தான் அவன் வந்து அவனோட ரூம்லேயே படுத்து இருந்திருப்பான் குழந்தைகிட்ட போகாமல். ஸோ இப்போது அவன் அப்படியே எந்திரிக்கும்போது அவன் காதுலேருந்து ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, குழந்த அழுகுற மாதிரி. ஸோ அவன் தூரத்தில் தான் அழுகுதுன்னு நினச்சிட்டு அடித்து பிடிச்சி எந்திரிச்சு பார்த்தா யுங்கி பக்கத்தில் தான் குழந்த அழுதுட்டுருக்கு. யுங்கிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே கண்ணை கசக்கிட்டு பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் குழந்தைய சுற்றி அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டு தலைவாணிலாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி கவர் பண்ணியிருக்கு. யுங்கி அப்படியே குழந்தைய பார்த்துட்டு, என்ன இங்கே படுத்துருக்கான், நம்ம நைட் தூக்கிட்டு வரலையே, டேங் டேங் டேங், என்னடா எதுக்கு பண்ணி கத்திக்கிட்டு இருக்க? இல்லை குழந்த இங்கே இருக்கான், உன்கிட்ட தானே இருக்கான், கொஞ்சம் அமைதியாக இரு. என்னாச்சு? ஒன்றும் தேவையில்ல, நீ படுத்து தூங்குற வேலையை பாரு. என்னடா ஆச்சு? சிம்முனை காணும். காணுமா? அவன் என்ன பெரியவனா, எங்கே போயிருக்கப்பான், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், 2 மணி நேரமாக தேடிட்டுருக்கேன், காணும். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்.
டேய் வெளில எங்கேயாவது போயிருப்பான்டா. அவன் வெளில எங்கேயுமே போகலை. சிசிடிவி கேமரா செக் பண்ணியா? அதை பண்ணலையே. போய் அதை பண்ணுறா முதல்ல பைத்தியக்காரா அப்படின்னு சொல்ல டேங்க அப்படியே வேக வேகமாக அங்கேருந்து நேராக சிசிடிவி கேமரா செக் பண்ணுறதுக்கு தான் போகிறான். ஸோ அவன் போய் அப்படியே செக் பண்ணிட்டு திரும்பவும் யுங்கியோட ரூமுக்கு தான் வரான். யுங்கியோட ரூமுக்கு வந்துட்டு, யுங்கி உன்னை சத்தியமாக சாவடிச்சிடும் அவன் கிடைக்கலன்னா. ஏய் என்னடா நான் என்னடா பண்ணேன்? இங்கே பாரு, அவன் பேக் எடுத்துகிட்டு போயிருக்கான். அதை பார்த்தா அவனோட ட்ரெஸ் பேக் மாதிரி இருக்குது. நான் அவனோட கபோர்டையும் செக் பண்ணிட்டேன். கபோர்டில் பாதி ட்ரெஸ்ஸை காணும். ட்ரெஸ்ஸை காணுமா? செலவு போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனான். யுங்கி பைத்தியம் மாதிரி பேசாதான் அவன் வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு போயிட்டானா? ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனைங்க? என்ன கேட்ட? அது அது வந்து யுங்கி எனக்கு தெரியாது. 2 மணி நேரம் டைம் தரேன். அவனை கண்டுபிடிச்சி திரும்ப அழைச்சிட்டு வா. அதான் போயிட்டான்ல, போயிட்டானா விடு. அவன் இல்லாட்டினப்ப இங்கே யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி உட்கார, இந்த பக்கம் குழந்த அழ ஆரம்பிக்குது. யுங்கியும் டேவும் ஒன்றா திரும்பி குழந்தைய பார்க்குறாங்க. டே வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பாய்.